ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் குழந்தைகள் சில விஷயங்கள் செய்யணும். நரம்பியல் வளர்ச்சியில ப்ராப்ளம் ஒரு டிலே இருக்கு. அது எதனால வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பேரண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னென்னு நினைக்கிறீங்க? மெயினா இருக்கிறது வந்து ஸ்கிரீன் டைம் தான். நியூ ஜென்ரேஷன் மதர் சொல்லணும், லைக் பால் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போய் குழந்தையும் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போய் பார்த்துக்கிற அளவுக்கு இருக்காங்க. பட் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு எப்படி டேக் கேர் பண்ணணும் அண்ட் அவங்க மதருக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்கணும்? அவங்க பேபிஸ் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ADHDனா என்ன அண்ட் இது எவ்வளோ காமனா ஆயிட்டு இருக்கா இல்ல வந்து இட் இஸ் லெஸ் காமனா? ADHDங்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். ஆட்டிசம் எதனால வருது அண்ட் எந்த ஏஜ்ல வந்து ஆட்டிசம்னு தெரிய வருது? ஆட்டிசம் வந்து தமிழ் நம்ம மன இறுக்கம்னு சொல்றோம். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் என் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கும் போது அந்த பிரச்சனை எனக்கு சரியாகும். பட் இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனாலும் அவங்க அதையும் ஒரு மன அழுத்தமாக சேர்த்தி வச்சுப்பாங்களா? டெஃபினட்டா. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ டாக்டர், எங்களுக்கு வந்து பீடியாட்ரிஷியன்னா என்னன்னு தெரியும். டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்னா என்ன? ஏன்னா இந்த டேர்ம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது எங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த பிரச்சனைகள் வந்து சமீப காலமாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்பெஷலி ஆட்டிசம், ADHD, லேர்னிங் டிசபிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை மட்டுமே எப்படி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன். முன்னாடி பீடியாட்ரிஷியன்ஸே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஸ்பெஷலைசேஷன் வரும்போது இன்னும் நம்ம கரெக்டாக அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சு அசஸ்மெண்ட்லாம் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற நிறை குறைகளை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அண்ட் டாக்டர், இந்த டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியனில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? பொதுவாக சில சிம்டம்ஸ் இருக்கும். ஏன் வருது அப்படின்னா குழந்தைங்களுக்கு மூளையில் வளர்கிற டைமில் ஏற்படுற சில பிரச்சனைகள்னால குழந்தைங்களுக்கு சில சிம்டம்ஸ் வரும். பொதுவாக யூஸ்வலாக என்னென்னா டிலேன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மைல்ஸ்டோன்ஸ், ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் குழந்தைகள் சில விஷயங்கள் செய்யணும். ஒரு 3 மாதத்தில் குழந்தை வந்து முகத்தை பார்த்து சிரிக்கணும். 1 வயசில் குழந்தை நடக்கணும். 1 வயசுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கும். கையை காட்டி பாயிண்ட் பண்ணும். இது எனக்கு வேணும்னு சொல்கிற மாதிரி பாயிண்ட் பண்ணும். 2 வயசில் நல்லா சகஜமாக 2 வார்த்தைகள் சேர்த்து பேசும். அண்ட் 3 வயசில் லைட்டாக எழுத ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் அந்தந்த டைமில் கரெக்டாக பண்ணணும். இதுதான் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்கிறோம். இந்த மைல்ஸ்டோன்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுது, இல்லை அந்த வயசில் கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிற போது உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் டிலே அப்படிங்கிற, அதாவது நரம்பியல் வளர்ச்சியில் ப்ராப்ளம் ஒரு டிலே இருக்குது. அது எதனால வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த குறைபாடு எதனால வருது? நரம்பியல் வளர்ச்சி சம்பந்தமான நோய்கள் எல்லாமே மூளையில் இருக்கிற பிரச்சனைனால தான் வருது. மூளை வளர்கிற டைம், அதாவது கருவாக இருக்கிற டைம்ல இருந்து குழந்தை வளர்கிற அந்த பருவத்தில் மூளையில் ஏற்படுற என்ன பிரச்சனைனாலையும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம். பொதுவாக ஜெனட்டிக்ஸ் தான் ரொம்ப காமனான ரீசன். மரபணு சார்பாக வர்ற பிரச்சனைகள் தான் ரொம்ப காமன். இது தவிர என்விரான்மெண்ட்டில் ஏற்படுற டாக்ஸின்ஸ், கர்ப்ப காலத்தில் ஏற்படுற மருத்துவ பிரச்சனைகள், ஒரு அம்மாவுக்கு ப்ரெஷர், சுகர், இந்த மாதிரியான டயபெட்டிக்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலையும் அந்த மூளை வளர்ச்சியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் லேட்டாக டெவலப்மெண்டல் டிலே, ஸ்பீச் டிலே மாதிரி நம்மளுக்கு வெளியில் தெரியும். அண்ட் இந்த மாதிரி இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது? அது ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நம்மளுக்கு வெளியில் தெரிகிறது வந்து குழந்தைங்க பேசுகிறது லேட் ஆகலாம், இல்லை நடக்கிறது லேட் ஆகலாம், இல்லை ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது, இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், படிப்பில் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் அது என்ன நோய், அதை என்ன ப்ராப்ளம்னு நம்ம ஆட்டிசம், ADHD, லேர்னிங் டிசபிலிட்டிஸ், செரிப்ரல் பால்சி, இந்த மாதிரி பல பேர்கள் இருக்குது, டிசார்டர்ஸ் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த குழந்தைக்கு எந்த விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் அது வர்றது வந்து எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில குழந்தைங்கள் பேசும், ஆனால் ஒருத்தட்ட சமூகத்தில் வந்து எல்லாத்தையும் கலந்துரையாடுறதுல ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. ஸோ அந்த பிரச்சனை எதில் அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கோ அதை நம்ம கரெக்டாக ஆய்வு பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஆட்டிசம்ங்கிற வேர்டு இப்போ எல்லாருக்குமே தெரிய வருது. முன்னாடி ஆட்டிசம்ங்கிற வேர்டு அவ்வளோ காமனாக இல்லை. பட் ஆட்டிசம் எதனால வருது அண்ட் எந்த ஏஜில் வந்து ஆட்டிசம்னு தெரிய வருது? ஆட்டிசம் வந்து தமிழ் நம்ம மன இறுக்கம்னு சொல்கிறோம். ஆட்டிசமில் மெயின் ப்ராப்ளமே வந்து கம்யூனிகேஷன் இருக்காது. அதாவது ஒரு குழந்தை இதை பேசாது, இல்லை உங்ககிட்ட வந்து பேசும், ஆனால் உங்ககிட்ட வந்து ஹாய், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் வந்து ப்ராப்ளம் இருக்கும்.
ஏன் வருதுன்னா அகெயின் மெயின் ப்ராப்ளம் வந்து ஜெனட்டிக்ஸ், மரபணு சார்பாக வர்றது. ஒருவேளை சொந்தக்காரங்களில் யாராக்காவது இருந்தால் வரலாம், இல்லை நீங்கள் கர்ப்ப காலத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் ஜெனட்டிக்ஸில் இருக்க ப்ராப்ளம்னால பிரெயினில் ஒரு இன்ஜுரி நடக்கலாம், இல்லை சில என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ்னு சொல்லுவோம். இன்னும் இதனால தான் ஆட்டிசம் வருதுன்னு யாருமே கண்டுபிடிக்கலை, அதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளம். பட் சில டாக்ஸின்ஸோடைய இதனால நம்மளுக்கு வந்து ஒரு பிரெயினில் உள்ள ப்ராப்ளம்ஸ், அந்த பிரெயின் வளர்கிற டைமில் உள்ள ப்ராப்ளம்ஸ்னால அது ஆட்டிசமாக நம்மளுக்கு வெளியில் தெரியுது. யூஸ்வலாக எந்த வயசில் அப்படின்னா 1.5 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் டயக்னோஸ் பண்ணுறது ஈஸி. அதுக்கு முன்னாடியே இருக்கும், சின்ன வயசுலேயே இருக்கும். பட் அந்த நம்ம அதோடைய வெளிப்பாடு வர்றது வந்து 1.5 வயசுக்கு அப்புறம் நம்மளால ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுறது ஈஸி. அண்ட் டாக்டர், லைக் இப்போ தான் பிறந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய விஷயங்கள். லைக் திடீர்னு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த மனநிலை ஏற்றுக்காது. எப்படி ஏது என்னன்ட்டு நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க, நிறைய விஷயம் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்லுவீங்க? அவங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்? யூஸ்வலாகவே வந்து பேச்சு லேட்டாக பேசுகிறான், இப்படி தான் வந்து கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க பேரண்ட்ஸ். யூஸ்வலாக பசங்களுக்கு தான் ரொம்ப காமனாக வருது ஆட்டிசம். பட் பெண்களுக்கும் வரும், பட் பசங்களுக்கு தான். ஒரு 1.5 வயசு 2 வயசில் தான் யூஸ்வலாகவே பேரண்ட்ஸ்க்கு புரியும், இவன் நம்ம பையனோ பொண்ணோ அந்த இன்னொரு குழந்தை மாதிரி பேசலை இல்லை பழகலை அப்படிங்கிறது வந்து அந்த டைமில் தான் யூஸ்வலாகவே எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ தான் யூஸ்வலாக வருவாங்க. ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்குது, இதுதான் ஆட்டிசம்னு அப்படி நம்மள டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டா, அதாவது ஆட்டிசம்னு எல்லோரும் ரொம்ப பயந்துடுறாங்க. ஆட்டிசம் வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, அது ரொம்ப காமனாக தெரிஞ்சுக்கணும். நோய் கிடையாது, இது வந்து ஒரு டீவியேஷன். நம்ம நார்மல்னா நியூரோடிபிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். பிரெயின் வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி செயல்படும், அவ்வளோதான். சில பேருக்கு ரொம்ப சிவியராக வரும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். பட் யூஸ்வலாக அந்த இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன் சின்ன வயசுலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை குணப்படுத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை பேரண்ட்ஸ்ட எடுத்து சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ஆட்டிசம்ங்கிற அந்த நேமை கேட்ட உடனே ரொம்ப பயந்துக்கிறாங்க. ஸோ அதை கவுன்சிலிங் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ சொன்னீங்கல்ல, முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு? மெயின் சிம்டமே வந்து நான் சொன்ன மாதிரி பேசுறதுல ப்ராப்ளம் இருக்கும், கம்யூனிகேஷன். அதாவது ஒரு குழந்தை வந்து 1.5 வயசுல எல்லார்ட்டையும் ஏதாவது புதுசாக பொம்மையை பார்த்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். ஆனால் அது இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள் காமிக்க மாட்டாங்க. மற்ற குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கும் சின்ன குழந்தைங்க 2 வயசில். பட் அந்த ஒரு இது இருக்காது, நான் தனியாகவே இருப்பேன், திரும்பி ஒரே விஷயத்தையே பண்ணுவேன், அந்த மாதிரி தான் இந்த குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அந்த பிஹேவியர், இது வந்து ஒரு பிஹேவியர். ஸோ அந்த பிஹேவியரை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா பிஹேவியரல் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். இனிஷியல் டேஸில் வந்து பேரண்ட்டே வந்து குழந்தைகள் கூட இன்டராக்ட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, இதை வந்து நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி குழந்தை கூட விளையாடுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பேசாதீங்க, சிம்பிளாக பேசி குழந்தைங்கள் கூட நல்லா இன்னும் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க. இந்த இன்டராக்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்டிசம்ல. அந்த இன்டராக்ஷன் மூலமாக குழந்தையோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணும். சின்ன வயசுலேயே இதை பண்ணும்போது குழந்தையோட பிரெயின் ஃபுல்லாக மெச்சூர் ஆகிருக்காது. ஸோ அந்த மெச்சூரிட்டி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வளர்ந்த பிறகு இன்னும் ப்ராப்ளம் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலேஸ் இருக்கும், அப்போவுமே கம்யூனிகேஷன். அந்த டைமில் ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி, இந்த மாதிரி தெரப்பிஸ் யூஸ் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆட்டிசம்க்கு வேக்சின் இருக்கா டாக்டர்? ஆட்டிசம்க்கு வேக்சின் இல்லை. அதாவது ஆட்டிசம்ங்கிற நோய்க்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. ட்ரீட்மெண்ட்னா மருந்துகளோ வேக்சினோ கிடையாது. ஏதாவது அது உள்ள ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும், பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், சில குழந்தைங்க தூங்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு மெடிசின்ஸ் கொடுக்கலாம். பட் மெயின் இது வந்து தெரப்பீஸ் தான் நம்ம யூஸ்வலாகவே பண்ணுவோம். ஓகே. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஆட்டிசம் வந்து ரொம்ப நிறைய நம்ம கேள்விப்படுறோம். எதனால வந்து இப்போ ரொம்ப காமன் ஆகியிருக்கு? அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று மெயினாக வந்து நம்ம ஆட்டிசம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்போம், யூஸ்வலாக DSM க்ரைட்டீரியம்னு சொல்லுவோம். அந்த க்ரைட்டீரியாவில் நிறைய சேஞ்சஸ் ரீசெண்ட் இயர்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வேறு பெயர்கள், ஆஸ்பர்ஜர்ஸ், சைல்ட்ஹுட் டிஸ்இன்டெகிரேட்டிவ் டிஸார்டர்ஸ், இப்படியெல்லாம் பேர் வச்சு கூப்பிட்டு இருந்த நிறைய விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரே இதாக ஆட்டிசம்னு போட்டாங்க. ஸோ நேச்சுரலி ஆட்டிசமுடைய இன்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுது ஒன்று. இன்னொன்று பேரண்ட்ஸ்கிட்ட அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முன்னாடி பேசலைனா கூட ரொம்ப டிலே பண்ணி மெதுவாக தான் வருவாங்க. இப்போ வந்து 2 வயசு 1.5 வயசுலேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் இன்னொன்று சில
ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லைக் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ், சில டாக்ஸின்ஸ். அது அதாவது இதுதான் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல, பட் தட் இன்சிடென்ட்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட். அண்ட் இன்னொன்று நம்மளோட இன்டராக்ஷன், கம்யூனிகேஷன், சோஷியலைசேஷன் எல்லாமே கம்மியாயிருச்சு. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல இருந்து நியூக்ளியர் ஃபேமிலி, ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், இன்க்ரீஸ் இன் ஸ்க்ரீன் டைம், இது எல்லாமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு த டிசீஸ். பட் பர்சே இது எல்லாமே இதுதான் கொண்டு வருதுன்னு நான் சொல்லலை, பட் இது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து சொன்னீங்க தெரப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் தெரப்பி இருக்குது அண்ட் எந்த மாதிரி வந்து இந்த தெரப்பி குழந்தைங்களுக்கு மட்டுமா இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்தா? தெரப்பி இனிஷியல் இயர்ஸில் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவோம். அது வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னா பேரண்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது 24 ஹவர்ஸும் கூட இருக்கிறது பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்க வீட்டில் சில மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்க விளையாட்டு மூலமாக தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க முடியும். ஸோ குழந்தைங்க கூட விளையாடுறது, இல்லை நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது குழந்தைங்க கூட இன்டராக்ட் பண்ணுற விதங்கள், இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த பிஹேவியர் தெரப்பி வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லி கொடுப்போம். ஓகே. இல்லைன்னா கொஞ்சம் வளர வளர அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேரண்ட்ஸுக்கு பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க வந்து தெரப்பீஸ், பிஹேவியர் தெரப்பி, ஸ்பீச் லேட் ஆகும்போது ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அப்புறம் ஏதாவது ஓடுறதுல கோஆர்டினேஷன்லாம் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு ஓடுறது இதில் கூட சில ப்ராப்ளம்ஸ் வரும், எழுதுறது. ஸோ அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி எல்லா தெரப்பிஸும் அவங்க அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் எது வீக்னஸ் என்ன அதை பார்த்து அதை நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் தெரப்பீஸ் பற்றிலாம் சொன்னீங்க. ஆட்டிசம் க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? அது வந்து ஒரு நோய் கிடையாது. ஸோ இந்த க்யூர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கிடையாது. ஆட்டிசம் வந்து எப்படி ஒருத்தர் வந்து ரொம்ப எனக்கு கோவம் வரும் அப்படிங்கிறவங்க கடைசி வரைக்கும் அந்த கோவம் இருக்க தான் செய்யும். பட் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சிச்சுவேஷன்ஸில் நீ ரொம்ப கோவப்படக்கூடாது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஆட்டிசம் இருக்கவங்க ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து சேஞ்ச் பண்ணி அவங்களோட பிஹேவியரை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நார்மல் ஹியூமனோட திங்கிங் மாதிரி டோட்டலாக மாற்ற முடியாது. See, they are normal and their thinking pattern is also normal. The way they behave. Yeah, the behave, everything we can change பண்ண முடியும். பட் அந்த நோயை ஃபுல்லாக நான் க்யூர் பண்ணிட்டேன்னு யூஸ்வலாக சொல்கிறது கிடையாது. பட் வெளியில் நீங்கள் பார்க்கும்போது இவங்களுக்கு ஆட்டிசம் இருக்குன்னு உடனே சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்கள. அண்ட் டாக்டர், இன்னொரு விஷயம், லைக் இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு ஒரு காமன் ஹியூமன் பீயிங் வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்? லைக் அவங்க கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்கணுமா? எது சொன்னாலும் ரொம்ப குழந்தைக்கு சொல்கிற மாதிரி, ஐ மீன் அவங்க குழந்தை தான், பட் ஆனால் ரொம்ப கைண்டாக சொல்லணுமா? அதாவது நார்மலாகவே ட்ரீட் பண்ணலாம், அதான் இம்பார்ட்டண்ட்டு. அதாவது சமூகத்தில் வந்து அவங்கள எல்லாருமே இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த இன்க்ளூஷன், சோஷியல் இன்க்ளூஷன்னு சொல்லுவோம். யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பெஷல் சைல்டுனாலும் சரி, ஆட்டிசம், ADHD, லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கிற சைல்டுனாலும் சரி, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களோட பிஹேவியர். சம்டைம்ஸ் ஸ்கூலில் வந்து மற்ற குழந்தைங்க அளவு ஒரு இடத்துல உட்காந்து, சம்டைம்ஸ் ADHD ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க சில்ட்ரன் ஓடிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாங்க. பட் நம்ம அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கூல்ஸ் எஸ்பெஷலி பேரண்ட்ஸு சோஷியல் ஈவெண்ட்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து அவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி டாக்டர், வர்ச்சுவல் ஆட்டிசம்னா என்ன? சமீப காலமாக காமனாக அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம். அதாவது நிறைய ஸ்க்ரீன் டைம், மொபைல்ஸ், டிவி நிறைய பார்க்குறனால குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் வருது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. இது ஒரு தப்பான தாட். ஏன் அப்படின்னா டெஃபினட்டாக அதிகமாக அந்த ஸ்க்ரீன் டைம், மொபைல்லாம் பார்க்குறனால டெஃபினட்டாக சம் ப்ராப்ளம்ஸ் வருது, பிஹேவியரல் இஷ்யூஸ், ஸ்பீச் டிலே, இது எல்லாமே வருது. பட் அது ஆட்டிசத்துக்கு ஒரு ரீசனாக இது வரைக்கும் யாரும் எவிடன்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ தட் இஸ் வாட் சயின்டிஃபிக்காக எதுவுமே ப்ரூவ் பண்ணலை. அண்ட் இன்னொன்று, யூஸ்வலாக ஆட்டிசம் ப்ராப்ளம் வந்து சின்ன வயசுலேயே, அதாவது கருவில் இருக்கும்போதுமே உள்ள பிரெயின் சேஞ்சஸ்னால வருது. நீங்கள் பிறந்துட்டு ஒரு டிவியோ மொபைல் காட்டுறனால ஆட்டிசம் வருதுங்கிறது இன்னும் ப்ரூவ் பண்ணல யாருமே. ஓகே. பட் டெஃபினட்டாக ஸ்க்ரீன் டைம் வில் ஒர்சன் த சிம்டம்ஸ் ஆஃப் ஆட்டிசம். ஆல்ரெடி ஆட்டிசம் இருக்கிற குழந்தைக்கு இன்னும் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இருந்தீங்க, சுத்தமாக யார் கூடயுமே பேச மாட்டாங்க, புரிஞ்சுக்கிற திறன் இருக்காது, ஒரு பேச்சு திறன் எதுவுமே இருக்காது. நார்மல் குழந்தைகளும் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எக்ஸசிவாக ஸ்க்ரீன் டைம் கொடுத்தீங்கன்னா பேச்சு லேட் ஆகும், ஒருத்தர் கண்ணை பார்த்து யூஸ்வலாக ஐ கான்டாக்ட்னு சொல்கிறோம், அது இருக்காது, கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க, இன்னட்டென்ஷன், இந்த மாதிரி நிறைய பிஹேவியரல் இஷ்யூஸ், எக்ஸசிவ் டெம்பர் டேண்ட்ரம்ஸ், இது எல்லாமே நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வரும் ஸ்க்ரீன் டைம். பட் வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா ஆட்டிசம் வந்து ஸ்க்ரீன் டைம்னால தான் கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு இதாக வந்துடும். ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்க்ரீன் டைமை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா க்யூர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது அந்த இப்போ நீங்கள் வர்ச்சுவல் ஆட்டிசம். ஸோ தட் டேர்ம் ஷுட் நாட் பி யூஸ்ட். அண்ட் இவங்களோட பிரெயினுக்கு, இவங்களோட பாடிக்கு நல்லதான ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? As I told, they are like normal children.
ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஹெல்தி பேலன்ஸ்டு டயட் வந்து கொடுக்கலாம். இந்த நியூட்ரியன்ட்ஸ் வந்து ஆட்டிசம்க்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற எதுவுமே இல்லை. தே ஆர் ஜஸ்ட் லைக் நார்மல். அது நியூட்ரிஷனுக்கும் ஆட்டிசம்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் எஸ், சம்டைம்ஸ் இவங்க ரொம்ப செலக்டிவாக இருப்பாங்க. இந்த ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் ரொம்ப செலக்டிவாக இருக்கும். இதுதான் எனக்கு பிடிக்கும். அதாவது இந்த வெட்டாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் தொட மாட்டாங்க. ட்ரையாக இருக்கிற ஃபுட்ஸ் ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எதுவும் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் வராமல் பார்த்துக்கணும். அது மட்டும் பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜிஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பேலன்ஸ்டு டயட் கிடைக்கணும் அவங்களுக்கு. அது வந்து வி வில் என்கரேஜ். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதில் எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டு கொடுக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தனிமையை விரும்புவாங்க, ரொம்ப வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க, அவங்களோட வேர்ல்டுலேயே இருப்பாங்க. பட் அப்படியே கான்ட்ராஸ்டாக நிறைய குழந்தைங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாகவும் பார்த்துருக்கோம், ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்கல்ல, அதுக்கான காரணம் என்ன? ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து ஒரு நார்மலாகவே சின்ன குழந்தைங்க எல்லாமே துருதுருன்னு தான் இருக்கும். யூஸ்வலாக 2 வயசு 3 வயசு குழந்தைங்க அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அந்த துருதுருப்புனால அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ துருதுருன்னு ஓடிட்டு அடிக்கடி கீழே விழுது, இல்லை எங்கேயாவது ரோட்டில் போய் ஓடிடுது, இல்லை மேலே மாடியிலேருந்து கீழே குதிக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இல்லை இன்னட்டென்ஷன்னு சொல்லுவோம், ரொம்ப கவனக்குறைபாடு இருக்குது, ரொம்ப இம்பல்சிவாக ஓடுறது, ஈவன் 5 வயசு 6 வயசுக்கு அப்புறம் அது என்ன பயமே தெரியாமல் ஓடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ADHD அப்படிங்கிற ஒரு டிஸார்டர் இருக்குது, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். இந்த ப்ராப்ளம் யூஸ்வலாக டயக்னோஸ் பண்ணுவோம். அதாவது இது எல்லாமே அந்த குழந்தையோட லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதாவது நார்மலாக துருதுருப்பாக இருக்கிறது வேறு, துருதுருப்புனால அந்த குழந்தைங்களுடைய லைஃப் அஃபெக்ட் ஆகுதுன்னா தென் இட் வில் பி டிஃபிகல்ட் அண்ட் we have to treat it. இம்பார்ட்டன்ட். அண்ட் டாக்டர், நீங்கள் வந்து சொன்னீங்க லைக் நம்ம வந்து ஒரு 12 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போவாங்கல்ல, ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயங்கள் ஏதாவது எங்கள் கூட ஷேர் பண்ண முடியுமா? யூஸ்வலாக வந்து ஸ்கூலிங் வந்து அவங்களுக்கு அந்த சோஷியலைசேஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ மெயினாகவே வந்து ஸ்கூல்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த பியர் குரூப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சோஷியல் அவங்கள எப்படி அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறது, ஆட்டிசம் குழந்தைங்கள்ட்ட இது ரொம்ப காமனாக இருக்கும். நல்லா பேசுவோம், சம்டைம்ஸ் பேசுவாங்க, படிக்கிறதுலலாம் சில குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கும். பட் ஒருத்தர்கிட்ட போயிட்டு பேசுறது, அந்த குழந்தைங்க ஒரு குரூப்பாக விளையாடும் போது அந்த குரூப்பில் போய் இன்வால்வ் ஆகிறது, குரூப்பில் விளையாடுறது, இதில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது அவங்களே ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதனாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டி அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். துருதுருப்பாக இருக்க குழந்தைங்களாலே ஒரு டைமுக்கு மேலே அந்த குரூப்பில் இருக்கவே முடியாது. அந்த ஒரு விளையாடுறாங்கன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் விளையாட முடியும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு கவனம் இருக்காது. ஸோ அதனால கண்டினியூஸாக ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுறது, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி நீ ஃபஸ்ட்டு பண்ணு, நான் அடுத்து பண்ணுறேன், அந்த மாதிரி வரிசையாக பண்ணுறதுக்கு பொறுமை இருக்காது இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பியர் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அது டெஃபினட்டாக அவங்க அந்த குழந்தைங்களுக்கு மனசில் அது ஒரு பிரச்சனை வரும். பேரண்ட்ஸுக்குமே இது ஒரு ப்ராப்ளம் தான். ஸ்கூல்ஸ்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்கும். பையன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், எல்லாரும் நம்ம கொஷின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது, ஒரு கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூலில். ஸோ அந்த இஷ்யூஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆட்டிசம்லாம் இருந்தாங்க, நிறைய டைம் அவங்க அந்த கம்யூனிகேஷன் இல்லாதனால பேச மாட்டாங்க, ஒரு கொஷனுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ்லேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க், நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அந்த இன்க்ளூஷன்ங்கிறது இன்னும் வரல. டீச்சர்ஸ்க்கு அந்த நாலேஜ் இன்னும் தேவை. எப்படி இவங்களும் அந்த கிளாஸ் ரூமில் மேனேஜ் பண்ணுறது, that is very important for them to know. And டாக்டர், பேரண்ட்ஸை வந்து எப்படி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய வந்துட்டு ரொம்ப பொறுமையாக அவங்க த்ரூ அவுட்டாக வந்துட்டு டேக் கேர் பண்ணும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் கண்டினியூஸாக அந்த குழந்தைய பார்த்துக்கணும். ஸோ அவங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தையோட லைஃபுமே நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் சைல்டு வில் ஈஸிலி மேனேஜ், பட் பேரண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கவுன்சிலிங் வி ஹாவ் டு கிவ். ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் என்ன, குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து டீட்டெயில்டாக அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் இது ஒரு செஷனில் நடக்காது, ஒரு 2-3 செஷன்ஸ் தேவைப்படும். அவங்களுக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நாள் ஆகும். ஓகே, என் பையன் இப்படி தான் இந்த மாதிரி இருப்பான், பட் திஸ் இஸ் ஓகே, இட் இஸ் நாட் பேட் ஆர் இட்ஸ் நாட் டிஃப்ரெண்ட், இட் இஸ் ஓகே. அண்ட் சொசைட்டியில் எல்லாரோட டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் திஸ் இஸ் ஓகேங்கிற ஒரு இது தேவைப்படும் அவங்களுக்கு. அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தெரப்பிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையும் வரணும் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு தே ஹாவ் டு அக்செப்ட், இந்த ப்ராப்ளம் என் குழந்தைக்கு இருக்குது,
இதை நம்ம சரி பண்ணலாம். சரி பண்ணலைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணுறது, என்ன மாதிரி அகாமடேஷன்ஸ் கொடுக்கறது, இதை வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். டாக்டர், அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்குலாம் வந்து ஸ்பீச்சே வந்து ரொம்ப லேட்டாக தான் வருது, லேர்னிங்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லேர்னிங் அந்த ஃபேஸும் நடக்குது. என்ன ரீசன் டாக்டர்? இது ஒரு ரீசன் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம், நம்ம நிறைய அவேர்னஸ் இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இந்த டயக்னோசிஸ் ஈஸியாக ஏர்லியராக பண்ணுறோம். இன்னொன்று வந்து நிறைய இந்த ப்ரீடம் பேபி சர்வைவல் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நம்மளுடைய நாட் ஜஸ்ட் ப்ரீடம், ஹை ரிஸ்க் நியூபார்ன்னு சொல்கிறோம். நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற குழந்தைங்க, குறமாசத்தில் பிறக்கிற குழந்தைங்க, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சர்வைவ் ஆகிடுறாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் இந்த டேர்முக்கு முன்னாடியே பிறக்கும்போது பிரெயின் மெச்சுரேஷன் ஃபுல்லாக இருக்காது, அண்ட் வெளியில் வரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கடைசியாக ஸ்பீச் டிலே, லேர்னிங் டிசபிலிட்டிஸாக தெரியும். அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ ஜெனட்டிக் காம்பனன்ட் இதுலேயும் இருக்குது. ஓகே. அண்ட் டாக்டர், இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறோம்ல, இப்போ ஒரு காலப்போக்கில் அவங்களால ஒரு சில பர்டிகுலர் ஃபீல்டில் போயிட்டு ஒரு சக்ஸஸ் ஆக முடியுமா, இல்லை அதுக்கப்புறமாவும் ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறமாவும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அது அவங்களும் நார்மலாக தான் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு பேசுறது, படிக்கிறது அது எல்லாமே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால கேட்குறேன். ஆட்டிசம் வந்து நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். ஆட்டிசம் இஸ் அ ஸ்பெக்ட்ரம். அதாவது ஒரு எண்டில் ரொம்ப மைல்டான டிஸார்டராக இருக்கும், இன்னொரு ரெண்டு ஒரு சிவியரான இஷ்யூவாக இருக்கும். சிவியராக இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும், டோட்டலி டிபெண்ட்டாக இருப்பாங்க. பட் ஒரு மைல்ட் டு மாட்ரேட் அப்படி இருக்கும்போது நம்ம தெரப்பீஸ்லாம் கொடுக்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க, அண்ட் தே வில் ஷைன். அண்ட் இன்னொன்று வந்து இந்த ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு சில பேர், நாட் ஆல், தே வில் ஹாவ் இன்டெலிஜென்ஸ், ரொம்ப ஹை ஐக்யூ இருக்கும். சேவன்ட் எபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், மேக்ஸ்லேயோ இல்லை ஆர்ட்லேயோ சில விஷயங்களில் வந்து நல்ல அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலி ஐன்ஸ்டீனுக்குலாம் முன்னாடி ஆட்டிசம் இருக்கிறதா சொல்லுவாங்க. லாட் ஆஃப் பெரிய த ஆர்டிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் ஹாவ் பிட் ஆஃப் ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ அவங்க இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அகெயின் இது வந்து அந்த அவங்களுடைய அகாடமிக்ஸையோ அந்த விஷயத்தையும் ரொம்ப அஃபெக்ட் ஆகாது, எஸ்பெஷலி இன் மைல்ட் டு மாட்ரேட் சிவியரிட்டி. ஸோ தே கேன் கோ ஆன் டு ஹேவ் அ நார்மல் லைஃப். நல்லா சில ஃபீல்ட்ஸில் ரொம்ப நல்லாவே வரலாம் அவங்களால. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் கொஸ்டினாக வந்து கேட்குறேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் என் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கும் போது அந்த பிரச்சனை எனக்கு சரியாகும். பட் இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனாலும் அவங்க அதையும் ஒரு மன அழுத்தமாக சேர்த்தி வச்சுப்பாங்களா? டெஃபினட்டாக இவங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும். நம்ம எல்லா விஷயமே நம்ம வெளியில் பகிர்ந்துக்கிறனால கொஞ்சம் கம்மியாகும் நம்மளுக்கு. பட் ஆட்டிசம் அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் இல்லாத டைமில் வெளியில் ரொம்ப அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரியான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக அந்த அடலசன்ட் அண்ட் அடல்ட்ஹுட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. இன்னேட்டாவே அவங்களுக்கு மற்றவங்க அந்த ஒரு குரூப்பில் வந்து ரொம்ப யூஸ்வலாக சேர்ந்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த சோஷியலைசேஷன் கம்மியாகும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் டாக்டர், நீங்கள் பேசும்போதே ஏடிஹெச்டி பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து இன்னும் ப்ரீஃப் பண்ணி சொல்லுங்கள், ஏடிஹெச்டினா என்ன, அண்ட் இது எவ்வளோ காமனாக ஆகிட்டு இருக்கா, இல்லை வந்து இட் இஸ் லெஸ் காமனா? ஏடிஹெச்டிங்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். இது வந்து அப்படி எதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ் ஆகுது, இல்லை டிக்ரீஸ் ஆகுதுன்னு எதுவும் கிடையாது. அது ஸ்டேபிளாக இருக்குது. அகெயின் எஸ், இது வந்து இந்த நியூபார்ன்ஸில் பீரியடில் எதுவும் இஷ்யூஸ் இருக்கும்போது சர்வைவல் ஜாஸ்தி ஆகுறனால, இந்த ப்ரீடம் பேபிஸும் சரி ஹை ரிஸ்க் நியூபார்ன் சர்வைவல் ஜாஸ்தி ஆகுறனால டெஃபினட்டாக கொஞ்சம் அந்த இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்னொன்று ஸ்க்ரீன் டைம் இட் செல்ஃப் காசஸ் இன்அட்டென்ஷன். பட் அதை நம்ம ஏடிஹெச்டின்னு சொல்ல மாட்டோம். எப்போ ஏடிஹெச்டி சொல்லுவோம்னா இவங்களுக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, அந்த இன்அட்டென்ஷன் இது வந்து அவங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்துச்சுன்னா we will say it as ADHD. மெயினாக வந்து அகாடமிக்ஸில் ப்ராப்ளம் வரும். ஒரு இடத்துல உட்காந்து கவனமாக உட்காந்து படிக்க முடியாது, ஒரு பெரிய மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களால போட முடியாது, அண்டு அடிக்கடி மறந்துடுவாங்க, சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் டாக்டர், யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஹை ரிஸ்க் நியூபார்ன் பேபிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க? மெயினாக வந்து குறமாசத்தில் பிறக்கிற குழந்தைகள், ப்ரீடம்னு சொல்லுவோம், தே ஆர் ஹை ரிஸ்க். அண்ட் எவ்வளவு சீக்கிரமாக பிறக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிவியரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 30 வாரத்துக்கு முன்னாடி 32 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிறவங்க ரொம்ப ரிஸ்க்லேயே ரொம்ப கொஞ்சம் சிவியர். அதே மாதிரி உடல் எடை கம்மியாக பிறகு, நார்மலாக ஒரு குழந்தை வந்து 2.5 கிலோ இருக்கணும், பிறக்கும்போது ஒரு 1.5 கிலோ இருக்குது, 1 கிலோ இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஈவன் ஒரு 500-600 கிராம் குழந்தைங்களே வந்து நல்லா சர்வைவல் இருக்குது. ஸோ அது மாதிரி 1.5 கிலோ கீழே இருக்கிற குழந்தைகள் ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இது தவிர
தவிர சம் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பிறந்த உடனே டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி சிண்ட்ரோமிக் பேபிஸ், இவங்களை எல்லாரையும் நம்ம ஹை ரிஸ்க் நியூ பார்ன்ஸ்னு சொல்கிறோம். ஏன் ஹை ரிஸ்க்னா இவங்களுக்கு பிற்காலத்தில் ப்ளஸ் வளர்ச்சி குறைபாடுகள் ப்ளஸ் பிற்காலத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால அவங்கள ஹை ரிஸ்க் நியூ பார்ன்னு சொல்கிறோம். ஸோ ஹை ரிஸ்க் நியூ பார்ன் நம்ம சொல்லிட்டோன்னா அவங்கள மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்க்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள வந்து மெடிக்கல் செக்கப்ஸ் வர சொல்கிறது, அவங்களுக்குன்னு சில அட்வைஸ் பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அவங்களுடைய நியூட்ரிஷன், ஃபீடிங், இன்டராக்ஷன் வித் த பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் அட்வைஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்த்து வி ஹாவ் டு பிரிங் தம் அப். அண்ட் டாக்டர், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு பீடியாட்ரிஷியன் அவங்க கன்சல்ட் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு க்ரோத் லெவல் சார்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும். இந்த ஆட்டிசம் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கும் வந்துட்டு சேம் அதே மாதிரி ஒரு ரெகுலர் செக்அப்ஸ் அந்த மாதிரியா, இல்லை எப்போ வந்து பீடியாட்ரிஷியனை காண்டாக்ட் பண்ணும் அவங்க? க்ரோத் செக்அப்ஸ் வந்து அஸ் யூஷுவல் ஃபார் அ நார்மல் சைல்டு எப்படியோ அதே மாதிரி தான். பட் நம்ம ஹை ரிஸ்க் நியூ பார்ன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வரணும். பட் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் வந்து நம்ம டயக்னோஸே லேட்டாக தான் பண்ணுவோம். ஒரு 1.5-2 வயசில் தான் வி வில் டயக்னோஸ் த டிஸார்டர். ஸோ அந்த டைமில் வந்து அஸ் யூஷுவல் அவங்களுக்கு க்ரோத் செக்அப் பண்ணால் போதும். ஏன்னா ஆட்டிசம் பர்ஸே க்ரோத் வெயிட்டில் பெருசாக இஷ்யூஸ் வராது. பட் ஹை ரிஸ்க் நியூ பார்ன் பார்த்து நம்ம பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஸ்பீச் தெரப்பி பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்க டாக்டர். ஸ்பீச் தெரப்பி வந்து எப்போ எடுக்க ஆரம்பிக்கணும்? வீட்டிலேயே வந்து அந்த ஸ்பீச் தெரப்பிலாம் எடுத்துக்க முடியுமா? இதுக்கு மெயினாக நம்ம ஸ்பீச் டிலே பற்றி தெரிஞ்சுக்கணும். குழந்தை வந்து ஒரு 2 வயசில் 2 வார்த்தைகள் சேர்த்து பேசணும். அம்மா வா, அங்கே போ. 2 வயசில் இதுதான் நார்மல் டெவலப்மெண்ட் ஃபார் ஸ்பீச். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் உடனே புரிஞ்சு அதை பண்ணணும். ஸோ நம்ம பிரெயினில் நல்லா புரிதல் சக்தி நல்லா இருக்குன்னு தெரியும். ஒரு 2 வயசில் நீ மூக்கை காட்டுனா அந்த குழந்தை காட்டணும், இந்த பாலை கொண்டு அந்த ரூமில் வைனா அந்த ரூமில் வைக்கணும். ஸோ இது இருந்துச்சுன்னா நார்மல் அந்த ஏஜுக்கு. ஸோ இந்த டிலே இப்போ நம்ம அந்த வயசில் பண்ணலைன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸ்பீச் டிலேங்கிறது ஒன்று அது ஆட்டிசம்னாலேயே இருக்கலாம், இல்லைன்னா நார்மலாகவே குழந்தைக்கு வெறும் ஸ்பீச் டிலே மட்டும் இருக்கலாம். சம்டைம்ஸ் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் பிற்காலத்தில் வரலாம். அதுக்கு வந்து முதல் படி வந்து ஸ்பீச் டிலேவாக இருக்கும். இப்போ ஸ்பீச் டிலே இருக்க குழந்தைங்க லேட்டர் அகாடமிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன இதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை ஆட்டிசம்னு வரும்போது நம்ம அது ஒரு பிஹேவியரல் ப்ராப்ளம் தான் மெயினாக. ஸோ அந்த இதை சேஞ்ச் பண்ணணும். பட் நீங்கள் ஸ்பீச் டிலேன்னு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்பீச் தெரப்பி கொடுத்தா இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இனிஷியலாக வந்து பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் சொல்லி கொடுப்போம். பட் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்னு கொடுத்தா இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எஸ்பெஷலி ஏர்லியராக அந்த 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் அந்த பிரெயின் மெச்சுரேஷன் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு ஹெல்ப் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கிடைக்கும் போது இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் டாக்டர், இப்போ ஒரு நார்மல் குழந்தைங்களுக்கே வந்துட்டு இப்போ நிறைய நியூ ஜென்ரேஷன் மதர் சொல்லணும், லைக் பால் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போய் குழந்தையும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கிற அளவுக்கு இருக்காங்க. பட் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு எப்படி டேக் கேர் பண்ணணும் அண்ட் அவங்க மதருக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்டேட்டில் இருக்கணும்? அவங்க பேபிஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட். till 6 months எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களால ஏதாவது ஒரு இதனால ப்ராப்ளம்னால அவங்களால டைரக்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியலன்னா தே கேன் ஸ்டோர் இட் அண்ட் ஸ்டோர் பண்ணி நீங்கள் பிரெஸ்ட் பம்பில் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். அதை நார்மல் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். அண்ட் இஃப் யூ ஹாவ் டு ஒர்க், ரொம்ப 6 மாதத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்னா இஃப் யூ ஹாவ் an opportunity you can take your baby for free feeding. இல்லை வீட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது இட் இஸ் அட்வைசபிள், தட்ஸ் நோ ப்ராப்ளம். பட் எஸ் மதர்ஸோட ஹெல்த்தையும் அவங்க பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணால் அவங்க வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு தேவையான நியூட்ரிஷன் அந்த கேர் வந்து மதர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இன்னொரு ஒருத்தரையும் the baby is also completely dependent on the mother. ஸோ அவங்களையும் பார்த்துக்கணும், அந்த பேபியும் பார்த்துக்கும்போது she needs extra support, physical, mental support the mother needs. So you have to provide that the society has to ensure that the mother is getting that support. And doctor, இன்னொரு விஷயம் நம்ம நல்லா உத்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஊர்ல ஒரு கிராமத்துல வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு குழந்தை வந்துட்டு அந்த எறால பிறந்த ஒரு அந்த 10 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த குழந்தைய அவங்க வந்துட்டு வளர்த்திட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன் இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கும் போதும்
குழந்தைங்களுக்கு எதனால இந்த மாதிரியான பிரச்சனை, எதனால ஒரு பிரெயின் டெவலப் ஆக மாட்டேங்குது? நம்ம அதிகம் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறதாலையா, இல்லை நம்மளோட ஃபுட் ஸ்டைல் எல்லாம் மாறினதாலையா? ஸோ அது ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா? இதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு சைல்டு அஃபெக்டடாக இருக்கிறது வந்து முன்னாடியிலேருந்தே இருக்குது. பட் அந்த நம்ம அப்போ வந்து யாரும் வந்து டாக்டர்ஸ்ட்ட போய் இது எந்தனாலன்னுலாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. சரி, அப்படியே விட்டுருவாங்க. பட் இப்போ வந்து அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மைல்ஸ்டோன்ஸ் பற்றி இந்த வயசில் இதெல்லாம் பண்ணணுங்கிறது ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. ப்ளஸ் இப்போது எல்லா குழந்தைங்களுமே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பிறக்கிறாங்க. அண்ட் வேக்சினேஷன் வந்து பீரியாடிக்கலாக பண்ணும்போது பீடியாட்ரிஷியன்ஸுமே வந்து இன்வால்வ் வராங்க. ஸோ இந்த இதில் சின்னதாக ஒரு டிலே இருக்குனாலும் உடனே நம்ம வந்து சொல்லிவிடுவோம், நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டேக் சம் எக்ஸ்ட்ரா அசஸ்மெண்ட்ஸ். எக்ஸ்ட்ராவாக இந்த கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம உடனே கண்டுபிடிச்சிருவோம். அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ தே நோ இந்த டைமில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடரை வந்து மீட் பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்குது. ரெண்டாவது, முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு சோஷியலைசேஷன் இல்லை. இப்போது ஈவன் ஒரு மைல்டு ப்ராப்ளம் இருந்தாலுமே நிறைய பேர்கிட்ட பேசுகிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து குழந்தைங்க கிடைக்கும் போது சேஞ்ச் ஆயிரும். குழந்தை பேச்சு லேட்டாக பேசினாலுமே ஒவ்வொருத்தர் பேசுகிறத பார்த்து சில குழந்தைகள் அந்த பேச்சு இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகே. ஈவன் ஒரு மைல்டு ஆட்டிசம் இருந்தாலுமே நிறைய பேர்கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது அது அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு மைல்டு ஆட்டிசம் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா நாங்கள் பேரண்ட்ஸ்டே அதை தான் சொல்லுவோம், இன்னும் நல்லா இன்டராக்ட் பண்ணுங்க, குழந்தை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு. அந்த டைம் வந்து கம்மியாயிருச்சு. அண்ட் இன்னொன்று ஸ்க்ரீன் டைம் அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ் தான். ப்ளஸ் நம்மளுக்கு என்விரான்மெண்டலில் நிறைய சேஞ்சஸ், பொல்யூஷன், டாக்ஸின்ஸு இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுவுமே ஒரு ஃபேக்டர். அண்ட் டாக்டர், இப்போ வந்து இருக்கிற நிறைய குழந்தைங்க கிட்ட வந்துட்டு இந்த கண்ட்ரோல் இஷ்யூஸ், அதாவது இந்த ஆங்கர் இஷ்யூஸ், எனக்கு இது வேணும்னா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆங்கராக அடமெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது இருக்கா வழிகள்? மெயின் ரீசன் வந்து ரெண்டு. ஒன்று வந்து பேரண்டிங். இந்த ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் ஹஸ் சேஞ்ச்டு. முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க ஒரு ஜெனரேஷன் ப்ரீவியஸ்லி. இப்போ வந்து அந்த பேரண்டிங் ஹஸ் சேஞ்ச்டு. கொஞ்சம் ஜென்டில் பேரண்டிங், கொஞ்சம் அகாமடேட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. உங்க கேட்ட உடனே வாங்கி கொடுத்துரும். ஸோ அந்த இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் வரும்போது எல்லாமே எனக்கு கேட்ட உடனே கிடைக்கணும், இல்லை எனக்கு சொன்ன உடனே அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் குழந்தைங்களுக்கு. அது நடக்காத போது உடனே தே வில் கெட் ஆங்க்ரி, ஒரு டெம்பர் டேண்ட்ரம்ஸ், அவுட்பர்ஸ்ட், அக்ரெஷன் இதெல்லாமே வருது. இன்னொன்று ஸ்க்ரீன் டைம் டெஃபினெட்லி பிளேஸ் அ ரோல் இன் தீஸ் திங்ஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டிவியே பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் இருக்க விஷயங்கள் எல்லாமே மைண்டில் போகாது. டிவி அப்புறம் அதுலேயே டிவியில் இருக்கிற கண்டென்ட் வந்து எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்சஸ் வர கண்டென்ட்ஸ், அதுலேயே வந்து சண்டை போடுறது கண்டென்ட் வந்து குழந்தைங்களோட மைண்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ரொம்ப அடிக்கடி சண்டை போடுறது, அடிதடி இதே பார்த்துட்டு வளர்கிற குழந்தை will have aggression in their behavior. ஸோ இது ரெண்டுமே இதாகுது. பேரண்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு பேரண்டிங் ஸ்டைல் தான் ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு சி. அந்த ஸ்டைல் ஹேஸ் டு பி மைண்ட்ஃபுல். அந்த குழந்தைக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அது கொடுப்போம், தேவையில்லாதது யூ ஹாவ் டு வித் ஹோல்ட். அண்ட் அந்தந்த மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைமுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ தே ஹாவ் டு டூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் டைம்லேயும் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அண்ட் டாக்டர், உங்ககிட்ட வந்த பேஷண்ட்ஸில் நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு பேரண்டிங் இட் ஷுட் நெவர் பி லைக் திஸ் அப்படின்னு சொல்லி காமனாக பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு நினைக்கிறீங்க? இப்போ மெயினாக இருக்கிறது வந்து ஸ்க்ரீன் டைம் தான். பிகாஸ் ஐ ஹவ் சீன் 6 monthsலேயே வந்து குழந்தைக்கு வந்து நான் டிவி போட்டுட்டு நான் வேலை செய்யணும் அப்படின்னு. பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஷாக்டு. 6 மாத குழந்தைக்கே டிவியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக 2 வயசுக்கு அப்புறம் குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கும். ஸோ கொடுத்துருவாங்க. 1.5 வயசுக்கு அப்புறம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஏன்னா அழுது அடம் பிடிக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல, கீழே உருண்டு அழுது, அப்போ ஒன்றும் பண்ண முடியலன்னு கொடுத்துறாங்க. அது கூட தட்ஸ் ஆல்சோ நாட் அட்வைசபிள். பட் 6 months வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 6 மாதத்துலேயே வந்து குழந்தைய டிவி கொடுத்துட்டு நான் கிச்சனில் வேலை இருக்குது ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் another thing is yes, frequently they will give everything the child demands. ஓகே. என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவேன் அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று அந்த ஸ்லீப் ஹைஜீன் they will not maintain. நைட்டு 10 மணி 12 மணி வரைக்கும் மொபைல் கொடுக்குறது. இஃப் யூ ஆர் சீயிங் சம்டைம்ஸ் வார்ட் ரவுண்ட்ஸ்லாம் போனால் they will sit with an iPad in big hospitals and all. So that is a very
worrying trend we see now. That is a very wrong parenting. Yeah, because see, you go inside, that parents will be sitting with a phone, child will be with the iPad, they will not even know that we have entered the room. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி, because in the big hospitals that's a worrying trend. Okay. டாக்டர், அதே மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க, அதை சரிப்படுத்த முடியுமா? லேர்னிங் டிசபிலிட்டிஸ் எப்போ சொல்லுவோம்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அகாடமிக்லி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். யூஸ்வலாக ஏர்லியராக நம்ம கண்டுபிடிச்சோம்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சின்ன வயசில் யூஸ்வலாக குழந்தைங்க வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் வந்து புவராக இருக்கும். இந்த லைன் போடுறது, ஒரு விஷயத்த காப்பி பண்ணுறது, ஷேப்ஸ் எல்லாம் காப்பி பண்ணுறது, ஏபிசிடி எழுதும்போது ஒரு ரிவர்சல் இருக்கும், நார்மலாகவே இருக்கும். பட் இந்த குழந்தைங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லெட்டர்ஸை சொல்கிறது, ஏபிசி A to Z சொல்லும் போது நிறைய ஸ்கிப் பண்ணி சொல்லுவாங்க. இது சின்ன வயசில் இருக்கும். வளர வளர அந்த ரீடிங் எல்லாம் கொஞ்சம் மெதுவாக பண்ணுவாங்க. அதை ஃப்ளூவெண்ட்டாக வந்து அவங்களால ரீட் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம், ஒரு கதை சொன்னால் உடனே புரிஞ்சுக்கிற சக்தி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால என்ன ஆகும்னா, கடைசியாக அவங்களுக்கு மார்க்ஸ் யூஸ்வலாக எப்போவுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அதை டீச்சர்ஸ் யூஸ்வலாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இப்போ யூஸ்வலாக டீச்சர்ஸ் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. இந்த குழந்தை இஸ் நாட் லைக் அதர் கிட்ஸ். ஹீ ஹாஸ் ஜென்யூன்லி ஒன்று வந்து படிக்காமல் மார்க் வாங்குறது வேற, சில குழந்தைங்க படிக்காது ஸோ மார்க்ஸ் வராது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த குழந்தைங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டும் அந்த எஃபர்ட்டுக்கான இது வராது. they will have lot of mistakes, they will lot of spelling mistakes, they cannot ரீடிங் பண்ணும்போது அந்த ஃப்ளூவெண்ட்டாக ரீட் பண்ண முடியாது அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது they will come to us. எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுதோ யங்காக இருக்கிற குழந்தைங்க ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக அதை வந்து வேறு மாதிரி சொல்லி கொடுத்து we can train them and we can help them. ஓகே டாக்டர், ஸோ இவ்வளோ நேரமாக எங்களுக்கு இருந்த எல்லா சந்தேகங்களுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ஆட்டிசம்னா என்ன அண்ட் என்ன மாதிரியான கேர்லாம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ வெரி மச்.